ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சண்டே இஸ் த ஹாலிடே. நமக்கு ஹாலிடே கிடையாது, வீட்டில் இருக்கவங்களுக்கு. காலேஜ் போகிறவங்களுக்கு, ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு ஹாலிடே. நமக்கு நேற்று அதிக வேலை. கீரை எவ்வளோ சிறப்பாக வந்திருக்கும் பாருங்க. செடிகளோட அப்டேட்டை கொஞ்சம் பார்த்துக்கிடுவோம். பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போவோம். பொன்னாங்கண்ணி கீரை எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்க. எவ்வளோ சிறப்பாக வந்திருக்குன்னு பாருங்க. இது வெந்தயக்கீரை எடுத்தல, என்ன செய்யன்னு தெரில. வெறும் தக்காளி செடியாக தான் முளைச்சிச்சு. 4 ஊனியிருக்கேன். இங்கிட்ட ஒரு 3 பாவக்காய் செடி ஊனியிருக்கேன். இதில் இங்கே பாருங்கள், ஒன்று, இந்த ஒரு பாவக்காய் செடி, இந்த ஒரு பாவக்காய் செடி. வெறும் பாவக்காய் தக்காளி இந்த மண்ணுக்கு மாட்டுச்சாணம் உரம் போட்டோம்ல, மாட்டுச்சாணம் உரத்தில் நிறைய வருது. என்ன சரியான்னு தெரியாமல் எடுத்து ஊனி வச்சுருக்கேன். நேற்று மிச்சம் 4 க்ரோ பேக் இருந்துச்சுல்ல, அதிலலாம் மண் கலவை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், 4 க்ரோ பேக்கு, 2 தொட்டி. இதெல்லாம் கொஞ்சம் விதையெல்லாம் முளைக்க போட்டு விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாருங்கள் விவர்ஸ், சீனி விதை, அவரைக்காய் விதை. இது வந்து மழை தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். இப்போ தான் போட்டிருக்கேன். இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஊறினாதான் நாளைக்கு எடுத்து நடவு பண்ணணும். நாளை திங்கக்கிழமையா, நல்லா நாள் நினச்சி பார்த்து நடவு பண்ணணுன்னு பார்க்கேன். இன்றைக்கி ஒரு சின்ன ஹார்வெஸ்ட் மட்டும் நம்ம பார்ப்போம். என்னென்னா, தக்காளி கொஞ்சம் பழுத்துருச்சு. நேற்று செடி அப்படியே சாஞ்சிச்சு. தக்காளி செடி நேற்று இழுத்து பிடிச்சி கட்டியிருக்கேன். எப்படி இந்த இடத்துல வளைஞ்சு ஒடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல ஒரு வேளை காஞ்சது தான் என்னன்னு தெரில. நம்ம தக்காளி ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டோம். ஒரு கத்திரிக்காய் கிடந்துச்சுல, அதே எடுத்துக்கிடுவோம். தக்காளி இங்கே பாருங்கள், நல்லா பழுத்துருச்சு பாருங்கள். இங்கே இன்னும் 2 தக்காளியும் பழுத்துருச்சு. அதே எடுத்துக்கிடுவோம். இங்கே பாருங்கள், 3 தக்காளி. நேற்று ஒரு கத்திரிக்காய் இருந்துச்சுல, அதையும் அப்போதே எடுத்துட்டேன். 3 தக்காளி, ஒரு கத்திரிக்காய், கொஞ்சம் மல்லிச்செடி எடுத்துக்கிடுவோம். இந்த மொச்சையுமே கொஞ்சம் பெருசாகிடுச்சு. மொச்சையும் எடுத்துக்கிடுவோம். சரி, எடுக்க வர மாட்டேங்குது. இந்த பாருங்க, மொச்சப்பயிரை போட்டு நம்ம ஒரு நாளைக்கு என்ன செஞ்சுக்கலாம், புளிக்குழம்பு வச்சுக்கிடலாம். இன்னும் கொஞ்சம் பருசாகணும். ஒரு 2 தான் என்ன செஞ்சுருக்கு, நல்லா பெருசாகிருக்கு. பாருங்க விவர்ஸ், இது நாட்டு மல்லி செடி. இதில் என்ன செஞ்சுக்கணும், 2 செடியை எடுத்துக்கணும். ரசம் வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இன்னைக்கு எங்கள் ஊர் கோயில் கும்பாபிஷேகம். சிவன் கோயிலுக்கு, தூத்துக்குடி மாவட்டத்தில் கோயில்பட்டியில் சிவன் கோயில் கும்பாபிஷேகம். அதனால் இன்னைக்கு ரசம் வச்சு பட்டரை பீன்ஸ் குருமா தான் இன்னைக்கு. அதனால் சைவம் சமைக்கலை. நாளை கும்பாபிஷேகம் இருந்தாலும் இன்றைக்கே சமைக்கலை. நாங்கள் அசைவம் சமைக்கக்கூடாதுன்னு இல்லை, சரி நம்ம இருப்போம் அப்படின்ட்டு. எவ்வளோ சிறப்பாக இருக்கும் பாருங்க. இது கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்குது. இந்த தக்காளியும் பழுத்துட்டா எடுத்துடலான்னு நினச்சேன். இன்னும் பழுக்கலை, இன்னும் கொஞ்சம் செங்காயாக இருக்குது. ஒரு 2 நாளில் பழுத்துருன்னு நினைக்கேன். பார்ப்போம். அதுக்குள்ளே அங்கே பாருங்க பஸ், அடுத்த தக்காளி செடியில் பூ வர ஆரம்பிச்சிச்சு பாருங்க. தெரியுதான்னு பாருங்க. இந்த செடியில் தக்காளி செடியில் 7 தக்காளி கிடக்குது. நான் நேற்று தான் பார்த்தேன், சரியாக கவனிக்கல. இங்கே பாருங்க, கீழெல்லாம் தக்காளி கிடக்குது. இந்த பாருங்க, இந்த இந்த நேற்று தான் பார்த்தேன். இந்த வருங்க என்ன குழக்கையும் பாருங்க. மேலே தக்காளி செடி பார்க்கவே இல்லை. 7-8 தக்காளி இதில் கிடக்குது. இன்னைக்கு தான் கொஞ்சம் அறுவடை பண்ணியிருக்கோம். அதான் எப்பயும் போல், வழக்கம் போல் இன்னைக்கு வந்து அரிசி கழுவின தண்ணி, பருப்பு கழுவின தண்ணி, மாவு சட்டி கழுவின தண்ணி இதுதான் எடுத்து வச்சுருக்கேன். அதைத்தான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன், கொடுத்து விட போகிறேன். இதுதான் இன்றைய அறுவடை. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஜோதி ஃபார்மிங்க கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நித்திய கல்யாணியில் மொட்டு வந்துருச்சு பாருங்கள். இன்னும் இந்த இடத்துல நல்லா, இது வந்து பிங்க் கலர் அப்படின்னு நினச்சி தான் எடுத்து வச்சுருக்கேன். பிங்க் கலர் வருதா ஒயிட் கலர் வருதான்னு தெரில, பார்ப்போம். தேங்க்யூ.